ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. பாக்கெட்டில் இருக்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க, 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். அப்புறம் 4 வரமிளகாய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ஒரு கையளவு கருவேப்பிலையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியனும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் காரக்கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மெயினான பொருளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வணக்கிறதுக்கு ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கணும் இல்லைங்களா, வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வணக்கிறதுக்கு 1.5லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா வணங்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரிசி மாவு போட்டு ரெடி பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸிங்க, குயிக்காக பண்ணிடலாம். காலையில் நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுக்கணும், அல்லது பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு எதாவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் உளுத்தம் பருப்பு போடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போடுங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை, கடைசியாக தான் நான் வந்து வரமிளகா போடுறேங்க. ஸோ வெங்காயத்தும் வரமிளகாயும் ஒட்டுக்கா போடாமல் வரமிளகாய் கடைசியாக தான் போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறக்காமல் உப்பு போட்டுருங்க. இதில் உப்பு அளவு மட்டும் நான் சொல்லலை, ஸோ இப்போ காமிக்கிறேங்க உப்பு அளவு என்னங்கிறத. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்ததுங்க. நான் எடுத்த கப் அளவுக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த நான் சொன்ன அரிசி மாவு அளவுக்கு. ஸோ அதிலே போட்டிங்கன்னா ஈஸியாக வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வதங்கவும் செஞ்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே காமிச்சிட்டேன். தண்ணி அளவும் காமிச்சிட்றேங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டம்ளர் அளவு தண்ணி 1 கப் அளவு அரிசி மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி மாவு போட்டு இது பண்ணிடணுங்க. ஸோ அரிசி மாவு போட்டிங்கன்னா சீக்கிரமாக இதாகிடும். ஸோ உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா திட்டாக வந்துடும், இல்லை கட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது உடனே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சீக்கிரமாகவும் வந்துடுங்க. ஸோ அது கொதிக்கிற தண்ணியில் போடும்போதே. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸுங்க இது. ஸோ இப்போ இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் நல்லா பிடிச்சி இது பண்ணணும். மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த பிடி கொழுக்கட்டைக்கு. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அரிசி மாவு உப்புமான்னு கூட நீங்கள் சாப்பிட்லாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க நான் பண்ணேன். செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உப்புமா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதை வந்து நல்லா மாவு உதுத்தி விட்டு ஒரு கையில் நல்லா இப்படி பிடிச்சி அந்த பிடி கொழுக்கட்டைக்கு பிடிப்போம்ல, அந்த மாதிரி கையில் நல்லா பிடிச்சிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தட்டில் எடுத்து வேக வைக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவை வச்சுருக்கேங்க. ஸோ அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஆவியில் வேகும்போது. ஸோ இந்த கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 இல்லை 12லேருந்து 13 இருக்குன்னு நினைக்கிறேன். சாரிங்க, கரெக்டாக சரியாக தெரியல, நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு 15 இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஸோ அது பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி பார்க்கலாம். இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே ஏற்கனவே வெந்திருக்குது தானேங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வெந்துருச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே. சாரி, நடுவில் குரல் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ 5லேருந்து 6 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடுங்க வேலை. ஸோ பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன ப்ராசஸ் பண்ணி பாருங்களேன். உப்புலேருந்து காரத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த குச்சி வைத்து குத்தி பார்க்குறனால அது வெந்திருக்கா இல்லையான்னு அதை வச்சு பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி 15 கொழுக்கட்டைங்க கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த 15 கொழுக்கட்டைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடலை சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டான உப்பு, கரெக்டான காரத்தோடு நான் என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.